மாலையிலே கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்படி விசேஷமாய் வாலிபர்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப அருமையான பருவம் இது. வேகமாய் துடிப்போடு செயல்படுகிற பருவம் இது. ஆமென். சாத்தான் அதிகமாய் கண் வைக்கிற ஸ்டேஜ் இது. பரலோகமும் தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஸ்டேஜ் இது. யோசேப்புடைய 17வது வயது, தாவீதுடைய 17வது வயது, இந்த நாட்களிலே அவர்களை குறித்ததான தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த நாட்களிலே உங்களை குறித்த ஆண்டவருடைய திட்டம் இன்னது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஸோ 14 வயசுக்கு 14 வயசு மேலே இல்லை, எல்லாரும் 14 வயசு கீழே இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. சரி, கொஞ்சம் 1-2 பேர் இருக்கிறீங்க. உங்கள் உற்சாகத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். எல்லாம் 14 வயசுக்கு மேலே. என்னடா பாஸ்டர் திடீர்னு வயசு கேட்குறாரு? அவன் இந்த 14 வயசு கீழே இருக்கிறவங்கெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது இந்த ஸ்டேஜில் இந்த டீன் ஏஜ்னு ஒன்று இருக்குது. அடுத்து அந்த டீனு கூடவே தான் யூத் பருவம் இருக்குது. 13 ஆரம்பிக்குது. 13 எது வரை போகும்? 19 வரை போகும். சாயங்காலம் ஆச்சு ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வேர்டு கேட்க போகிறோம், அப்புறம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசில் பிடிச்சிட்டு இருக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பீடாக அந்த நாட்கள் ரொம்ப வேகமாக போயிடும். இந்த டைமில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் உங்கள் ஃப்யூச்சரையே தீர்மானிக்கக்கூடியது. 17 வயசில் யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு விஷன் கொடுக்கிறார். அந்த விஷனில் அவனை குறித்த பெரிய திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது யோசேப்புக்கு புரியலை, யாருக்குமே புரியலை. ஆனால் அது நடக்கும்போது தான் யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாட்களில் இதில் பழகணும். என்னை குறித்த காட்ஸ் பிளான் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, அது தேவன் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். யாக்கோபின் வீட்டில் 12 பிள்ளைகள் உண்டு. ஒருவனுக்கு தான் அவனுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னா அவன் தான் லைனில் இருக்கிறான், அவரோடு அந்த தொடர்பில் இருக்கிறான். மற்ற 11 பேருக்கு ஃப்யூச்சர் இல்லையா? இருக்கு. மீதி எல்லாருமே கோத்திரங்கள் தானே. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சைடில் பெரிய கோத்திரங்களாக உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்க யாருக்குமே அவங்க ஃப்யூச்சர் தெரியல. ஃப்யூச்சர் தெரியாததுனால ஒவ்வொருத்தரும் ட்ராக் மாதிரி போயிட்டு வரதை பைபிளில் பார்க்க முடியும். ஃப்யூச்சர் தெரியாததுனால, இதுதான் என் ஃப்யூச்சர் அப்படின்னு தெரியாததுனால அவங்க எல்லாருமே ட்ராக் மாதிரி போய் அடி வாங்கிட்டுலாம் வருவாங்க. இதே இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? சத்தமாக சொல்லணும். தெரிஞ்சுன்னா சத்தமாக சொல்லணும், தெரியலன்னு அப்படி சிரிச்சிட்டு இருந்திருக்கு. இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? யூதா. அந்த யூதாவே ட்ராக் மாதிரி வந்த ஆள் தான். என்ன பிரச்சனை அப்படின்னா ஃப்யூச்சர் தெரியல, அவங்கள குறித்த ஆண்டவருடைய திட்டம் தெரியல. அப்போ இந்த பருவத்தை, இந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நல்ல உறவாடுகிற, ஆண்டவரோடு இடைப்படுகிற, ஆண்டவரோடு நெருங்குகிற. வேதம் சொல்லுகிறது, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை. ஏன்னா இந்த வாலிப பிராயம் நீங்கள் 13 அப்படி மெதுவாக அந்த உள்ளே வரும்போது நீங்கள் அவரை அப்படி நினைக்க ஆரம்பிக்கணும். உன் சிருஷ்டிகரே, யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் அப்படி ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை சிருஷ்டித்தார்ல அவர் தான் உன் நாயகர். அவரை இந்த வாலிப பிராயத்தில் நேசிக்க ஆரம்பிக்கணும், லவ் பண்ண ஆரம்பிக்கணும்.
அவரை ஹீரோவா கொண்டாடணும். ஹூ இஸ் யுவர் ஹீரோ அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம ஜீசஸ் அப்படின்னு சொல்ல பழகணும். இதுதான் அந்த லைன்ல வருது. அந்த லைன்ல அந்த உறவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு சரியான பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், உங்களை கை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு பர்பஸ் இல்லாமல் உங்கள் யாரையுமே பிறப்பிக்கலை. இன்னைக்கு மாலையில் நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது கூட ஆண்டவருடைய பிளான். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோவுக்கு 12 பிள்ளைங்க, 12 பேருக்கும் அவங்க வாலிப பிராயத்தில் அவர்களை குறித்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே ட்ராக் மாதிரி போயிட்டு வராங்க. அடி வாங்கிட்டு, வாழ்க்கையில் சிலதை இழந்துட்டு, சில அவமானங்களை பட்டுட்டு வராங்க. ஆனால் யோசேப்பு பாருங்க, சரியான ட்ராக்ல போறான். அவனுக்கு தெரியுது, நாளைக்கு நான் இப்படியாக போகக்கூடியவன், என் ஃபியூச்சரு. அதனால தான் அவனால் பாவத்துக்கு விலை ஓட முடியுது, அவனால் உறுதியாக நிற்க முடியுது. குறித்த டைம் வந்தபோது அந்த 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 உயர்வை அவனால் அடைய முடிந்தது. எனவே இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரோடு எந்த அளவுக்கு நம்மளால் நெருங்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவரை பற்றி கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு நாம் நெருங்கும் போது தேவன் ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஃபியூச்சர்லாம் அவர் கையில் இருக்கு. ஸோ அதை வந்து நமக்கு காட்ட விரும்புகிறார், அதை காண்பிக்க விரும்புகிறார். 2007 கடைசியில் தான் கர்த்தர் ஊழியத்துக்கு தான் பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 2-3 வாரம் அப்படியே உட்காந்துருந்து நான் விரும்பின ஒரு காரியம் நடக்கிறதுக்காக ஜோம் பண்ணி அழுது கடைசியில் ஆண்டவர் சொன்னார், இங்கே பாருப்ப நான் எப்படி விரும்புகிறேன் அப்படின்னாரு. அப்போ தான் அப்படியே கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த அன்னைக்கு தேவன் அப்படி வெளிப்படுத்தினதுனால இன்னைக்கு இப்படி நிற்க முடியுது. அன்பு தம்பி தங்கச்சி, லைஃப்ல ஜெயிச்சுட்டு ஃப்ரெண்ட்ல போயிட்டே இருக்கணும். லைஃப்ல தேவனோடு உள்ள உறவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மாலையில் உங்கள் மத்தியில் பேசும்படி ஆதியாகமம் 14வது அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. எல்லாம் பைபிள் வச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ பைபிள் வந்து உங்கள் ஃபோனை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆமென். பைபிள் வச்சுருக்கீங்க, சிலர் எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் வச்சுருக்கிறீங்க, பென் வச்சுருக்கிறீங்க, குட். ஆண்கள் பக்கத்துலேயும் வச்சுருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். சிலர் அப்படியே சிரிக்கிறீங்க, தயவு செய்து கேட்டுறாதீங்க, அந்த சிரிப்பே காட்டி கொடுக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். ஓகே, நல்ல கவனிங்க. ஓகே, நல்ல லிசன் பண்ணணும். தெரியும், இந்த 14வது அதிகாரத்தில் நான் அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். எல்லாம் வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நான் சில காரியத்தை பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் நான் சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். 4 அந்த ராஜாக்கள் பெரிய ராஜாக்கள். அதற்கு மேல 5 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரத்தில் 5 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது அதிகாரத்தில் 4 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 ராஜாக்கள் 4 பெருசா 5 பெருசா? தப்புன்னு சொல்லணும், 5. ஆனா இந்த 4 ராஜாக்கள் அந்த 5 ராஜாக்களை விட எல்லா விதத்திலும் ஸ்ட்ராங்கானவங்க. எனவே இந்த 4 ராஜாக்கள் படையெடுத்து வந்து அந்த 5 ராஜாக்களையும் அவர்களை சார்ந்திருந்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறாங்க. அந்த கூட்டத்தில் சோதோமின் ராஜா உண்டு. அந்த சோதோமில் தான் யார் இருக்கிறா அப்படின்னா லோத் இருக்கிறான். இனி நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். அப்போ லோத்தால என்ன பண்ண முடியலன்னா, அவங்கள ஜெயிக்க முடியல. அவர்கள் வந்தபோது அவர்களிடத்துல லோத்து தோற்றுவிட்டான்.
எல்லாரும் சொல்லுங்க, லோத்து தோற்று விட்டான். இந்த செய்தியை ஆபிரகாமுக்கு ஒருத்தன் தப்பி சொல்றான். 13வது வசனத்துல, தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில் அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் அனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியருடைய தேசத்தில் குடியிருந்தான். 14வது வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து 15 காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து அவர்களை துரத்தி விட்டு சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி எல்லாரும் இங்கே பாருங்க. ஓகே, ஒருத்தன் தோக்குறான், இன்னொருத்தன் ஜெயிக்கிறான். ஒருத்தன் யாருக்கிட்ட தோக்குறானோ அவங்களையே இன்னொருத்தன் ஜெயிக்கிறான். எதுக்கு இந்த வார்த்தையை ஆவியானவர் இந்த மாலை வேளையில பேச வைக்கிறார்னா, நீ ஒரு காரியத்தில் தோக்கிறது தெரியுமா, அந்த காரியத்தில் ஜெயிக்கலாம். நீ ஒரு காரியத்தில் தோக்கிறது தெரியுமா, தோக்கக்கூடாதுன்னு தான் நினச்சி ஸ்ட்ராங்காக இப்படி இல்லாமல் ஃபைட் பண்ணி பார்த்தேன், முடிய மட்டும் பார்த்தேன், விழுந்துட்டேன். நம்ம சொல்லுவோம், அந்த 4 ராஜாக்களும் பெரிய ராஜாக்கள். லோத்து யார்கிட்ட தோற்றானோ அவர்களை ஆபிரகாம் ஜெயிக்கிறான். அப்ப நீ லோத்தா இருந்தா தோத்துருவ, நீ ஆபிரகாமா இருந்தா ஜெயிச்சிருவ. நீ ஒருவேளை லோத்தா வந்திருக்கலாம், இங்க இருந்து ஆபிரகாமா போனோம். ஜெனியூனா உண்மையை ஆன்சர் பண்ணணும். நான் ஜெயிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும் வலது கையை வைத்து சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ கேளுங்க, லைஃப்பில் நாம் ஜெயிக்கும்போது அல்ல, நம்ம வெற்றிங்கிறது எதை மட்டும்தான் பெருசாக பார்க்கணும் தெரியுமா? 10th 12th அப்புறம் காலேஜ், கண்டிப்பாக அது தேவை. எனக்கெல்லாம் 12th ரிசல்ட் வரும்போது நான் ஊரை விட்டே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்துட்டேன். ஊரை விட்டு ஓடிட்டேன்னா காணாம போகல. எங்கள் அப்பா ஊழியத்துக்கு எங்கேயோ போகிறாங்க, அப்போ நானும் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு புரியல, இவன் இப்படி வரமாட்டானே என் கூட. மார்த்தாண்டம் பக்கத்தில் நானும் அப்போ ஒரு பழைய அம்பாசிடர் அதில் யாரி நானும் உட்காந்துருக்கிறேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அப்பா இன்னைக்கு ரிசல்ட்டு அதான பார்த்தேன். சரி, அதெல்லாம் வரும். நம்ம அடுத்தது இப்போ 10th ரிசல்ட் வரோம்ல, அதை வச்சு என்ன பண்ணலாம்? தேங்காய் பறிக்கலாமா? 11th போகலாம், அடுத்த கிளாஸ் போகலாம் இல்லை, அடுத்த ஸ்டெப். அப்போ அந்த பூமியில் அந்த வெட்டிங்கிறது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தேவை. வாழ்க்கை என்பது தெரியுமா, வாழ்க்கையில் மட்டும் தோற்றவே கூடாது. நீ எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலாம், ஒருவேளை அதை விட குறைவாக கிடைக்கலாம். நீ எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்காம இன்னொரு கோர்ஸ் நீ ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது. நான் இது படிக்கணும்னு நினச்சேன். சிலர் ஒருவேளை கேட்கலாம், நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிங்க? நான் ஒன்றுமே படிக்க கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் படிக்க வச்சுட்டாங்க கிருபையினால். அது வேற. நான் இப்படி எதிர்பார்த்தேன், நான் இவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன், நான் எப்படியாவது பாஸ் ஆகிரும்னு எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்தது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை இருக்குது தெரியுமா, இந்த லோத்து தோல்வியை கண்டு இருக்கும்போது லோத்துட்ட போய் நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்தா, லோத்தை தோத்துட்டீங்க, லோத்து யாரெல்லாம் காட்டுவான் தெரியுமா? அந்த 5 ராஜாக்களை காட்டுவான். நான் மட்டுமா தோற்றேன்? அவங்க தோற்றுருக்காங்க. யாரெல்லாம் தோத்துருக்கான்? சோதோமின் ராஜா தோத்துருக்கான், கோமராவின் ராஜா தோத்துருக்கிறான், ஆத்மாவின் ராஜா தோத்துருக்கிறான், செபோயிம் ராஜா தோத்துருக்கிறான், சோவார் என்னும் பேலாவின் ராஜா தோத்துருக்கிறான். இப்படி தோற்றவர்களை அவன் காட்டி கொண்டிருப்பான். அந்த இடத்துல தான் ஒரு ஆபிரகாம் புறப்பட்டு வந்து
இவங்களுக்கெல்லாம் யாரை ஜெயிக்க முடியலையோ அவங்களெல்லாம் துரத்தி விட்டு சகலவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். அதன் அர்த்தம் என்ன? உன்னால ஜெயிக்க முடியாது நினைக்கிற சூழ்நிலைகளை, நினைக்கிற பாவத்தை, நினைக்கிற காரியத்தை, நினைக்கிற சத்துருவை உன்னால ஜெயிக்க முடியும். நீ லோத்தா இருக்கிறது வரைக்கும் நீ ஜெயிக்க முடியாது. நீ ஆபிரகாமா இருக்கணும். என்ன இந்த லோத்து ஆபிரகாம் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் போது அழைப்புக்கு இணங்கி ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறான். ஆபிரகாமுடனே 4வது வசனம் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, யாராவது வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? ஆதியாகமம் 12:4. எஸ், பியூட்டிஃபுல், வாசிப்பா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே லோத்தும் அவனோட கூட போனான். அப்போ இந்த அழைப்புக்கு ஆபிரகாமும் இணங்குகிறான், லோத்தும் இணங்குகிறான். இனி கவனிங்க, நான் சொல்லும் போது பைபிள் பாருங்க, அப்புறம் என்ன பாருங்க. ரெண்டு பேருமே வராங்க. 13வது அதிகாரம் 5வது வசனம். பிள்ளைங்க பக்கத்துல இருந்து யாராவது வாசிங்க. ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆபிரகாம் உடனே. அதன் அர்த்தம் என்னன்னா, ரெண்டு பேருமே அழைப்புல தான் நிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசமாச்சு அப்படின்னா, ஆபிரகாம் இந்த வேர்டை கவனிக்கணும், கடைசி வர அழைப்புல நின்றான். லோத்து திசை மாறி போனான். ஒரு சீசன் வரைக்கும் தான் லோத்து நின்றான். சிலர் பார்த்துருக்கீங்களா, ஒரு யூத் ஃபெஸ்ட் முடிஞ்சு 1 மாசம் நிற்பாங்க அந்த அழைப்புல, பயங்கர ஹெவியா நிற்பாங்க ஒரு சீசன். இன்னைக்கு யூத் மீட்டிங் முடிச்சு கொஞ்ச நாள் அந்த தாக்கம் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் வேற தாக்கங்கள் வரும். அந்த 4 பெரிய ராஜாக்கள் படையெடுத்து வருவாங்க. இங்க நீங்க ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சது போல அங்க என்னை உன் கையில் அவன் தூக்கிட்டு போவான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு யூத் மீட்டிங் வைக்கணும், திருப்பி உங்களை கொண்டு வரணும், உங்களை இப்படி கை நீட்ட வைக்கணும். ஒரு சீசன் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட சீசன் வரைக்கும், ஒரு காரியம் நடக்கிறது வரைக்கும், ஒரு காரியம் வாய்க்கப்படுறது வரைக்கும். இந்த ஆபிரகாமுடனே வந்து லோத்துக்கும் ஆடுகளும் கூடாரங்களும் இருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் செட்டில் ஆகிறது வரைக்கும் அவன் அழைப்புல நிற்கிறான். செட்டில் ஆகிறது வரைக்கும் அவனுக்கு ஒரு 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 புதிய டோர் ஓப்பன் ஆகிறது வர, ஒரு ஜாப் கிடைக்கிறது வர, அல்லது ஒரு மேரேஜ் ஆகிறது வர, செட்டில் ஆகிறது வர. சீசனுக்கு மட்டும் அழைப்புல நிக்கிறான் தெரியுமா, அவன் ஈஸியா தோத்துருவான். உன் மேல, உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்து உங்களை அழைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோ தம்பி. சில டைம் நம்ம வந்து நல்லா ஜெபம் பண்ணுவோம், அப்படியே மாறும். அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் நமக்கு ஜெபம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதுனாலே நம்ம அழைப்பிலே இல்லைன்னு அர்த்தம். என்னை கர்த்தர் என்னை ஒரு பர்பஸுக்காக அழைக்கிறார் தெரியுமா, அதுதான் என் அடையாளம். அதை மாற்றவே கூடாது. நான் வந்து 2007 எண்டில் ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஊழியத்துக்கு வந்து 2008 இருந்து அப்படியே ஃபுல்லாக ஆண்டவர் சமூகத்தில் இருந்திருந்து ஆண்டவர் வந்து பாட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் இருந்து எனக்கு, அப்புறம் ஒரு சவுண்ட் கார்டு பாட்டை சொல்லி வாங்கி சவுண்ட் கார்டு மாட்டி மியூசிக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓரளவுக்கு கேட்குறது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஆல்பம் வந்து போடுறேன். ஃபஸ்ட் ஆல்பம் போட்டு சென்னையில் மிக்சிங் நடக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட் ஆல்பமில் ஒரு சாங் இருக்குது, என்னோடு இருக்கும் என்னேசுவேன்னு ஒரு சாங். அந்த சாங் மிக்சிங் போயிட்டுருக்கு. அந்த சாங் மிக்சிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டுடியோவில் அந்த மிக்சிங் நடக்குது. அப்போ வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து இன்னொரு ஃபிலிமுக்கு வந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ அவர் மியூசிக் பண்ணுற ஃபிலிமோட டைரக்டர் வந்து அந்த ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறார்.
ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னோட இருக்கும் என்எஸ்வி சாங் வந்து அந்த மிக்சிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அவர் கொஞ்ச நேரம் அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த வாய்ஸ் புதுசாக இருக்குது, யாருடைய வாய்ஸ்ன்னு. அது நாகர்கோவிலேருந்து ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, இப்படி மியூசிக் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க வாய்ஸ் அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், அப்போ நம்ம படத்துக்கு இந்த வாய்ஸை யூஸ் பண்ணுவோம், புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம படத்தில் ஒரு 3 பாட்டு இருக்குது, நம்ம புது சாங் நம்ம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ஃபோன் வருது. நான் அப்போ சென்னையில் இன்னொரு இடத்துல இருக்கிற மிக்சிங் கொடுத்து இன்னொரு இடத்துல ஜான் சாம் நீங்கள் சினிமா பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது லைட்டாக பாடியிருக்கிறேன். இல்லை அது இல்லை ஜான் சாம், நீங்கள் ஸ்டுடியோவில் பாட வரீங்களா, இப்படி வந்து கூப்பிட்டாங்க அப்படி சொன்னேன்னா நான் அப்படி தெருவில் எனக்கு வந்து ஏன்னா நான் என்ன பாட தெரியாதுன்னு சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு கிண்டல் பண்ணி எனக்கு கண்ணெல்லாம் கெட்டுது. நான் சொன்னேன், சார் இல்லை சார் நான் பாட மாட்டேன், எனக்கு வந்து ஆண்டவர் இது கிருபையாக தந்தது. இப்படி நீங்கள் கேட்டதே எனக்கு ஒரு 10,000 CD விற்றது மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு. நான் ஃபஸ்ட் ஆல்பம் போடுறேன், நம்ம பாட்டில் யார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாங்க முடியல. அப்புறம் நீங்கள் எதுக்கும் ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த 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 சவுண்ட் இன்ஜினியர் ஒரு முஸ்லீம், அப்போ நேராக ஸ்டுடியோவுக்கு போயாச்சு. இல்லை சார் நான் வந்து ஆக்சுவலாக அவர்கிட்ட டெஸ்ட் பண்ணி சொல்ல எனக்கு உண்மையிலே பாட தெரியாது, பாட்டு வராது, நான் இப்படி ஜோம் பண்ணேன், எனக்கு பாட தெரிலன்னு சொல்லலாம். நான் அழுதேன். இன்றைக்கி ஆண்டவர் இப்படி வந்து கேட்குற அளவுக்கு ஆண்டவர் இன்னொருத்தங்க காதுக்கு என் வாய்ஸை வந்து இனிமையாக மாற்றிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு இருந்தோன்னு அவர் கை கொடுத்தாரு. சூப்பர் ஜான் சார், இப்படியே நின்றுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்போது அது வந்து சொல்லிவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கேரளாவில் சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்க போய் அங்கே போய் ஒவ்வொருத்தர் ஒர்க்கை கொடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து வராங்க. நான் அந்த காஸ்பல் ஃபீல்ட்லேருந்து அங்கே போய் இதே சாங் அங்கே ப்ளே பண்ணேன். இந்த டியூன் அங்கே வந்து ரொம்ப பிடிச்சிட்டு அங்கே ஒருத்தருக்கு பிடிச்சி இதே சாங்கை எங்களுக்கு சினிமாவில் இந்த டியூனை கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. கொஞ்சம் யோசித்தேன், கேரளாவில் யாருக்கு தெரிய போகுது, ஓகே அப்படின்னு. அப்போ வந்து ஒரு ஒரு அவார்டு ஃபிலிம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு டீல் பேசியாச்சு, ஸ்டுடியோவுக்கு போயாச்சு, அங்கே எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாம் பேசியாச்சு. நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர், நீங்கள் தான் பேக் ஸ்கோர் பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாது. இங்கே நல்ல பிள்ளை மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஓகேன்னு அக்ரிமெண்ட்லாம் போட்டு முடித்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் பிரச்சனை. அவங்க ஒரு சிங்கரை கூட்டிகிட்டு வராங்க, இந்த சிங்கரை வச்சு பாட வைக்கணும்னு. நான் ஸ்டுடியோ கரெக்டாக இங்கே இருந்தப்போ நான் ட்ரெயினில் போகிறேன், ட்ரிவாண்ட்ரம் போகிற பாதி வழியில் ட்ரெயின் வந்து பிரேக் டவுன். அந்த ட்ரெயின் வந்து போவோம்னு பார்த்தா அது 1 மணிக்கு ராச்சு நிற்குது. இறங்கி ட்ராக்ல நடக்கிறேன். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரு ட்ரிவாண்ட்ரம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நிற்குது வண்டி. 1 மணிக்கு நிற்குது. அப்புறம் இறங்கி எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, நானும் நடக்கிறேன். அங்கே 10 மணிக்கு ரெக்கார்டிங். நான் போய் ஸ்டுடியோவில் சேர்றேன் 11:15 ஆச்சு. 11:15 ஆகுது. அவர் ஆல்ரெடி அந்த டியூன் இருந்தனால அவங்க கொடுத்த லிரிக்ஸ் வச்சு பாடிட்டாங்க. பாடி முடிக்க போகிறாங்க. நான் உள்ளே என்ட்ராயிட்டேன். உள்ளே என்ட்ராகி நான் சொல்கிறேன், அவங்க பாடினதை போடுங்கன்னு. அவரும் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர். பாடினதை போட்டது எனக்கு இது பிடிக்கல. இந்த என்ன டியூனை நீங்கள் எப்படி கொலை பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன், இவரை வச்சு பாடக்கூடாது, எனக்கு பிடிச்ச சிங்கரை வச்சு தான். சில டைம் நம்ம பிரச்சனை நம்ம நாக்கிலே வரும். அதோட என்னாச்சு, அவர் போய் அவங்களுக்குன்னு ஒரு சங்கம்லாம் உண்டு, அதில் போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் வந்து அங்கே உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா ஒரு சீனியர்னால அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாட்டு இந்த படத்தில் போடுறதா இருந்தால் இவரை வச்சு தான் பாடணும். உடனே நம்ம தான் அந்த இளம் கண்டு பயம் அறியாது, இந்த பாட்டு நான் தரவே மாட்டேன். அதுக்கப்புறம் நேராக வாரேன். ஆண்டவர் பேசுகிறாங்க, சென்னையில் வச்சு என்னடா சொன்ன நீ? அந்த ஸ்டுடியோலேருந்து இறங்கி அப்படி நடந்து வார, நீ சென்னையில் வச்சு என்ன பேசுன?
இங்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற? இது ஆரம்பத்தில் என்ன, சிலர் அரை உறக்கத்தில். அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், ஒரு காரியத்தில் நம்ம உறுதியா இருந்தா கடைசி வரை இருக்கணும். அப்பதான் கிருபை பெருகிட்டே இருக்கும். அந்த ரோட்டில் வச்சு அழுதுட்டே வந்தேன். சாரி ஆண்டவரே, சாரி. உனக்கு என்ன இருந்துன்னு நீ போய் அதில் போய் பெரிய மியூசிக் டைரக்டர் மாதிரி இருக்கிற? உனக்கு என்ன இருக்கு? எல்லாமே உனக்கு நான் கொடுத்தது. நீ அழுதது மறந்துட்டியா? நான் தாழ்ந்துட்டேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிளெஸ்ஸிங் வரும்போது நம்ம எதை மறக்கிறோம்னா, அவருடைய அழைப்பு, அவர் தந்த அடையாளம், இதை மறக்கிறோம். இங்கேதான் நம்மளால ஜெயிக்க முடியாம போகிறதற்கு முதல் காரணம், ஃபர்ஸ்ட் ரீசன். இந்த லோத்து நல்லவன் தான், லோத்து நீதிமான் தான் பைபிள்ல இருக்கு. ஆனா அவனால ஜெயிக்க முடியல. உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு தம்பி, உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு தங்கச்சி. அந்த லைனை நீ கொஞ்சம் மாறி நின்னா கூட இன்னொருத்தன் உன்னை ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஏதாவது ஒரு வலையை விரித்து உன்னை ஈஸியா பிடிச்சிருவான். இந்த லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்து இதுவரை எல்லாரையும் பார்க்குறான். சோதோமின் ராஜா, அவனும் தோத்துட்டான், அவனும் இதில் விழுந்துட்டான். இதில் விழாத யார் இருக்கிறாங்க? ஒரு வாலிப பிராயம் வந்தால் எல்லாரும் இதில் என்ன செய்வாங்க? விழுவாங்கன்னு சொல்லுவாங்க. எதில் விழுவாங்க? அதான் அந்த ஒரு பாழா போன காதலா, அவங்களும் விழுந்தாங்க. இவங்களும், சிஸ்டர் நீங்க விழுந்தீங்களா? நானும். ஏன் விழுற நீ? ஏன் உன்னால ஜெயிக்க முடியல? ஏன் உன்னால தாண்ட முடியல? ஏன் உன் சிருஷ்டிகரை, உன் நாயகராய் உன்னால ப்ரொக்ளைம் பண்ண முடியல? ஏன் முடியல? நம்மளாம் விழுந்தவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். பைபிள் ஜெயித்தவங்களை சாட்சியா வச்சிருக்கிறாங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான ஜெயித்தவங்களை வச்சிருக்கிறாங்க. ஆபிரகாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அதனால அவனுக்கு ஈஸியா ஜெயிக்க முடியுது. அவன் ஆபிரகாம் கஷ்டப்படவே இல்லை. லோத்து ராஜாக்கள் தோற்ற இடத்துல, பெரிய பெரிய ஞானிகள் தோற்கிற இடத்துல உன் அடையாளம் மாறாம நீ நின்னுட்டேன்னா நீ ஜெயிப்ப. அது மற்றவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் எப்படி விழாம இருக்கிறான்? இந்த யோசேப்பு எப்படி போர்த்திபாரின் மனைவி கிட்ட விழாம இருக்கிறான்? இதுதான் அங்க பேச்சு. இன்னும் எப்படிப்பா இது உனக்கு சாத்தியமாகுது? ஏன்னா உறுதியா இருக்கிறான். அவனுக்கு தெரியும் என் அடையாளம் இது கிடையாது. இன்னைக்கு நான் இந்த வீட்டில் ஒரு மேனேஜரா இருக்கிறேன், என் அடையாளம் இது கிடையாது. என் மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு. உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு தங்கச்சி, உன் மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு தம்பி. நீ ஜெயிச்சு ஃப்ரெண்ட்ல போயிட்டேன்னா நீ எப்படி உயர்த்தப்பட போகிறாய் என்பது உன்னால கூட கணிக்கவே முடியாது. அதனாலதான் உன் இளமையை ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சில பாவங்களுக்கு நீ விலகி ஓடு. யோசேப்பு ஓடினது மாதிரி நீ ஓடணும். ஆபிரகாம் ஜெயிக்கிறதுக்கு ரீசன் அவன் உறுதியா இருந்தான். இரண்டாவது, ஆதியாகமம் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. தம்பிங்க சைட்ல இருந்து ஒருத்தங்க வாசிங்க. 13:10. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, போதும். அவன் எதை பார்க்கிறானா? சோதோமை பார்க்கிறான். அப்படியே 13:14 தங்கச்சிங்க சைட்ல இருந்து யாராவது வாசிங்க. ஆல்ரெடி வாசிச்சல, வாசிக்காத யாரா வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து
இப்போ 2 பேரும் பார்க்கிறாங்க. லோத்து தான் விரும்பினதை பார்க்கிறான், ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்ததை பார்க்கிறான். லோத்து தோற்கவும் ஆபிரகாம் ஜெயிக்கவும் காரணம் என்ன தெரியுமா? பார்வை. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அவன் டிசைட் பண்றான், நான் எதை பார்க்கணும், என் கண்ணுக்கு எது பிடிக்கும். இன்னைக்கு நம்முடைய பார்வையில விழ வைப்பதற்காக நம்ம கையிலேயே இருக்கு. ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, வாட்ஸ்அப் நல்லா இருந்துட்டு இப்ப அதுலயே நிறைய சேனல்லாம் வருது. தெரியாம கையை மாத்தி தட்டுனா பார்த்துட்டே இருப்போம். இந்த இன்ஸ்டால அதுல எல்லாம் அந்த ரீல்ஸ்ல நம்ம கண்களுக்கு அது குளிர்ச்சியா இருக்கு, மனசுக்கு அது இதமா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நம்ம பார்க்கிறோம். அதாவது லோத்து இப்படி கண்கள் இப்படி ஏறெடுத்து பார்க்கிறான். அழைக்கப்பட்டவன், ஆபிரகாமோடு புறப்பட்டு வந்தவன். ஆபிரகாம் சொல்றாரு, நீ அந்த வழியா போற, நான் இந்த வழியா போறேன். அப்போ லோத்து என்ன பண்ணிருக்கணும்? நான் எந்த வழியா போறேன், இதுவரை இந்த அழைப்புல தான் வந்தேன், நான் எங்க போகணும் அது நீங்களே ஒன்று கைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, என் கண்ணுக்கு எது ஓகேன்னு படுதோ அதுதான் எனக்கு வேணும். கண்கள் இச்சித்ததை நோக்கி நகருகிறவனை சத்துரு வந்து பிடிச்சிட்டு போவான். அதுதான் லோத்துக்கு நடந்த சம்பவம். உன் கண்கள் எதை விரும்புகிறது? ஆபிரகாம் பாருங்க, லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்த பிறகு ஆபிரகாமுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கல. ஆபிரகாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கூப்பிட்டு காட்டுறார், அன்பு தம்பி தங்கச்சி, நீயா பார்த்து நீயா விரும்பி தெரிந்தெடுத்து உன் வாழ்க்கையில தோற்று போயிடாத. உனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ உருவாகும் முன்னமே உன் மொத்த வாழ்க்கையும் தம்முடைய வரைந்து வைத்தவர், உள்ளங்கையில வரைந்து வைத்தவர். நீயா பார்த்து நீயா உன்னை தெரிந்தெடுத்து ஈஸியா சத்துரு பிடிச்சிருவான். சிம்சோனை போல பலசாலி யாருங்க? சிம்சோனுக்கு மேல இருந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? அப்படிப்பட்ட கிருபை வேற யாருக்காவது கொடுக்கப்பட்டதா? ஆனால் தன் கண்களுக்கு பிரியமானவளை நோக்கி போகிறான். முதல்ல கண்ணு தான் போகுது. இன்னைக்கு தெரியாது நாளைக்கு யாரு லோத்தின் மேல படையெடுத்து. இது லோத்துக்கு தெரியுமா? லோத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சோதோமின் செழிப்பு மட்டும்தான் தெரியுது. சோதோமின் அந்த பச்சை மட்டும் தெரியுது. பச்சைன்னு இருக்கு. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சாம். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே என் கண்ணு எதை விரும்புதோ நான் அதை நோக்கி நகருவேன். அப்போ உன் மேல இருக்கிற அழைப்பு, உன் மேல இருக்கிற தேவ திட்டம் அது இருக்கட்டும். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஆபிரகாம் பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு, இன்னும் பாருங்க, லோத்து பார்க்கும்போது ஒரு திசையை நோக்கி போகிறான். கர்த்தர் காண்பிக்கும் போது எல்லா திசையும் காட்டுறார். என்ன தெரியுமா? நீ பார்த்து தெரிந்தெடுப்பதை விட கர்த்தர் உன்னை பார்க்க வைப்பார் தெரியுமா? அதுதான் பெஸ்ட். ஆமென். இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன், நீங்க பார்க்கிறது வேணுமா, கர்த்தர் காண்பிக்கிறது வேணுமா? உன் லைஃப்ல நீ நல்லா இருக்கணும்னா இந்த காலம் அப்படி, எந்த காலம் எப்படிங்க? ஆண்டவர் சொல்லுகிற, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவ்வளவுதான். கர்த்தர் மாறாதவர். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ட்ரெண்டுக்கு ஏத்த போல ஆண்டவர் மாறவே மாட்டார். அதனாலதான் அப்டேட் மொபைலில் எந்த ஆப் இருந்தாலும், ஆப் இல்லை அது ஆப்பு, எந்த ஆப் இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா அப்டேஷன் கேட்டுட்டே இருக்கும். அப்டேட் கேட்டு, ஏன்னா 6 மாசத்துல அல்லது 3 மாசத்துல அது ஓல்டு வெர்ஷன் ஆயிரும். ஆனா அன்னைக்கு எழுதி கொடுக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் பண்ண தேவைப்படாத ஒரே ஒரு புத்தகம் இந்த உலகத்துல உண்டுனா அது பைபிள் மட்டும்தான். ஏன்னா இதுல இனி நடக்க போறது எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. எருசலேம்ல 2 சாட்சிகள் 2 பேர் இரத்த சாட்சியா மரித்திருக்கிறத
எல்லா கண்களும் காணும். இதை படிச்ச ஞானிகள் சயின்டிஸ்ட் எல்லாம் ஆரம்பத்தில் சிரித்தார்களாம். அது எப்படி ஒரு ஏரியாவில் ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறதை எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த ஏரியாவில் உள்ளவங்க தானே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டிவின்னு ஒன்று வந்துச்சு. டெல்லி விஷமா. இப்ப பாருங்க, உக்ரைன்ல நடக்கிறத இங்கிருந்து பார்க்கிறோமா இல்லையா? வயநாட்டில் நடந்ததை இங்கிருந்து பார்க்கிறோம், இஸ்ரேல்ல நடக்கிறத பார்க்கிறோம். கரண்டே இல்லை. மனிதன் ஒன்னையுமே கண்டுபிடிக்காத போதே பைபிள்ல எழுதியிருக்கு. இனி என்ன நடக்க போகும், அதுக்கப்புறம் என்ன வரும், எல்லாமே எல்லாமே. அன்பு தம்பி தங்கச்சி, நீ நீ இப்போ ஒன்று தெரிந்தெடுக்கிற ஒரு ஸ்டேஜில் கூட நீ இருக்கலாம், ஆனால் இந்த ஸ்டேஜில் நீ வரல. அதான் சத்தியம். அடுத்த நாளில் ஒரு தாயார் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னென்னா 12th படிக்கிற ஒரு பிள்ளை ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. அந்த தாயார் ஃபீல் பண்ணி அழுதாங்க. அவனும் ஊரில் உள்ள அவ்வளவு மோசமான பழக்கமும் அவங்கிட்ட இருக்குது. அவனை பற்றின காரியத்தெல்லாம் சொன்னாங்க. வயசு ஒரு பக்கம், அந்த அளவுக்கு பிசாசனம். படிக்கிற பிள்ளை, கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு 12th, எல்லா பிள்ளைங்களும் 12th படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை காண்டல ஓடிட்டா. என்ன வயசாயிருக்கும்? நீ வாழ்க்கையில் தோத்துட்டேன்னா தோத்தது தான். இந்த மாலை வேளையில் ஆவியானவர் பேசி கொண்டிருப்பது, நீ தோத்துடக்கூடாது. உனக்குன்னு கர்த்தர் சிறந்ததை வைத்திருக்கிறார். வேலை வரும்போது கர்த்தர் காண்பித்து தருவார். நீயா பார்த்தேன்னா ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோன்னு சொல்லி திட்டம் போட்டதும் ஆதாம் முன்னாடி போனது அவ்வளோ என்ன தெரியுமா? சிங்கம், புலி, கரடி, காண்டாமிருகம், யானை. ஆதாமுக்கோ ஏற்ற துணை. நீயா பார்க்கறது ஃபுல்லா யானை, கரடி. எங்க கடிக்கும்னு தெரியாது. கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விழாவிலிருந்து ஒன்று எடுத்து. அதன் அர்த்தம் என்ன? உனக்காய் உருவாக்கப்பட்ட உன் ஃபியூச்சர் உனக்கு தெரியாது. அதான் அதனுடைய அர்த்தம். அயர்ந்த நித்திரை வர உனக்கு தெரியாது. உனக்கு இன்னைக்கு தெரியுதுல, அது வேற ஒருத்தனுக்கு விழா. அடுத்தவனுக்கு எலும்புக்கு ஆசைப்படாத. அப்படி நாய் தான் ஆசைப்படும், எந்த எலும்பா பார்த்தாலும். நான் உங்களை சொல்லலை, உன்னுடைய விழாவிலிருந்து அயர்ந்து. ஏன் ஆதாமுக்கு தூக்கத்தை வர வைக்கணும்? ஆதாம் உனக்கு தெரியக்கூடாது. வேலை வரும்போது நான் உன் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவேன். ஆமென். நீ வாழ்க்கையில எவ்வளோ டிராவல் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? எவ்வளோ பயணிக்க வேண்டியிருக்கு தெரியுமா? எவ்வளோ டிராவல் பண்ண வேண்டி இருக்கிறது. லோத்தே, கொஞ்சம் ஆடுகளும் கூடாரமும் வந்ததும், கொஞ்சம் உனக்கு அழகு வந்ததும், கொஞ்சம் உனக்கு உன் கையில் ஒரு ஃபோன் வந்ததும், இன்னைக்குள்ள லாங்குவேஜில் சொல்லணும், உன் கையில் ஒரு ஃபோன் வந்ததுமே நீ ட்ராக் மாறிட்டியே. அதுவரை நல்லா தானே இருந்த. ஆபிரகாமோடு உன் கையில் ஒரு ஃபோன் வந்ததும் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஹாய் ஹாய். ஒரு ஹாய் அடுத்து பாய் வரணும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல ஹையோன்னு வரும். சைடில் உட்காந்துருந்து சிரிச்சிட்டு இருக்கிற தம்பிகளே, ஆமாம், எதுக்கு எதுக்கு? இன்னைக்கு உனக்கு அது இனிமையா இருக்குப்பா. ஆனா உன்னை மேற்கொள்றதுக்கு 4 பெரிய ராஜாக்கள் ரெடி ஆயிட்டு இருக்கிறான், உனக்கு தெரியாது. கண்கள் இச்சித்தத
லோத்து பார்க்கும்போது ஆபிரகாம் வெயிட் பண்றான். கர்த்தர் காட்டுறார். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்ற. எல்லாரும் வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், ஆமென். ஏமாற்றங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் டெய்லி பைபிள்ல மினிமம் ஒரு அதிகாரமாவது படிப்பேன் அப்படி சொல்றவங்க மட்டும் இப்படி கையை தூக்கிட்டு கீழே போட்டுருங்க. நல்லது. சும்மா நல்லா தூக்கு. ஓகே, தேங்க்யூ. தம்பி, அப்போ உன்னால் ஒரு அதிகாரம் படிக்க முடியலன்னா தம்பி தங்கச்சி நான் சொல்கிறேன், ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய். பலிபீடத்திலிருந்து பாரத்தோடு வேதனையோடு இந்த வேர்டை நான் சொல்கிறேன். உன்னால் ஒரு அதிகாரம் படிக்க முடியலை உன் பலவீனத்தினாலன்னா உன்னால் மொபைலை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க கூடாது. இல்லை, நீ ஸ்பெண்ட் பண்ணுற, நீ ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி ஈஸியாக சத்ரு ஈஸியாக அவன் ஒன்று நினைப்பான் தெரியுமா? உன்னை வந்து சிம்சோனை வச்சு எப்படி வேடிக்கை காட்டினா பார்த்தீங்களா? எவ்வளோ அதை வந்து உங்ககிட்ட ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம சொல்கிற ரீசனே கிடையாது. ஒரு அதிகாரம் அது வந்து வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சேர்த்தான், என்னை உட்படுத்தி. ஊழியம் செய்கிறதுனால ஃபுல்லாக வசனம் பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் பர்சனலாக எனக்கு ஃபுட்டு கொடுக்கணும். நான் எல்லாருக்கும் ஃபுட்டு விளம்பி நான் சாப்பிடலன்னா டெய்லி மினிமம் ஒரு அதிகாரம் உங்களால் படிக்க முடியலன்னா யாருக்கு உனக்கு நீ இப்போ தெரியாது. இப்போ நீ படிக்கிற காலம் உனக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு இடத்துல போய் நிற்கும் போது உனக்கு எல்லா டோருமே க்ளோஸ் ஆயிருக்கும். உனக்கு யார் ஃபேவர் பண்ணுவா? ஆண்டவருடைய அனுகூலம் இல்லாமல், ஆண்டவருடைய தயவு இல்லாமல் நீ எப்படி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்ப? இந்த ஆபிரகாம் வெயிட் பண்றார். கர்த்தர் இங்க பாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார். அதுக்கப்புறம் ஆபிரகாம் அப்படி பார்க்கிறான். இந்த கால் மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன். நேரம் போகிறதுனால இன்னொரு 3 காரியத்தை கூட நான் சொல்லி நான் ஜெபம் பண்றேன். இந்த ஆபிரகாம் ஜெயிக்கிறான், லோத்து தோற்கிறான். ரீசன் என்ன? ஆபிரகாம் சோதோமுக்கு வெளியே இருக்கிறான், லோத்து சோதோமுக்கு உள்ள இருக்கிறான். இந்த சோதோமை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிற பிக்சர் அக்கிரமம் நிறைந்த இடம், பாவம் பெருகின இடம். சோதோமின் பாவத்துல உச்சக்கட்ட பாவம் என்ன தெரியுமா? ஆண் ஆணோடு, பெண் பெண்ணோடு. இந்த பாவம் தான் இப்பொழுது தேசத்திலே ரொம்ப பெருகி இருக்கு. தேவன் அருவருக்கிற காரியம். இங்கிலாந்துல இருந்து ஒரு சகோதரி, அவங்க பையன் அவன் 9th 10th படிக்கிறான். அந்த ஸ்கூல்ல வந்து அந்த பசங்கள்கிட்டே கேட்பாங்களாம், பையனா பொண்ணா அப்படின்னு. ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? அதனுடைய அர்த்தமே வேற அவங்க கேட்கறது. இது வந்து எரித்து போடக்கூடிய பாவம். ஆண்டவருக்கு இதுல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். எதுக்கு இதுனா, இது ஒரு அன்பான ஒரு வார்னிங் இது. ஏன்னா இப்ப சென்னையில் ஒரு பேரணி நடந்து, சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில், அதுக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்றது பரிதாபம். யூரோப்பெல்லாம் அந்த லெவல் மிஞ்சி போயிட்டு, அதாவது எரிச்சிருவார் ஆண்டவர். சோதோமை எரிச்சிட்டார். இது வந்து அவருக்கு தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தாங்கவே முடியாது, காம்ப்ரமைஸே கிடையாது.
அந்த எரிஞ்சு சாம்பலாக்கிடுவார். அப்படிப்பட்ட அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அந்த பாவம் நிறைந்த சோதமுக்குள்ள லோத்து இருக்கிறான். எப்படி ஜெயிக்க முடியும்? நீ பாவத்தில் இருக்கிறது வரைக்கும் நீ பாஸ்டர் பிள்ளையா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. உன் லைனை பாரு, நீ உன் ட்ராக்கை பாரு. வெளியே நம்ம காட்ட, வெளியே எல்லாரும் சர்ச்சுக்கு வர, ஐயோ இந்த பிள்ளை கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவான், அந்த பையன் வந்துடுவான். ஆனால் நம்ம ட்ராக்கு, நம்ம நினைவுகள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீ பாவத்தில் இருக்கு மட்டும் பாஸ்டர் பிள்ளையானாலும் நீ ஜெயிக்க முடியாது. சத்துரு வந்து அடிச்சுட்டு போயிட்டு என்னெல்லாம் திடீர்னு அடிச்சுட்டு போவோம் தெரியுமா? ஃபியூஸ் போயிடும், அது போயிடும், இது போயிடும். அதே போல தான் ஒரு அடி தான் சிம்சோனுக்கு பேலன்ஸ், ஸ்ட்ரென்த் போச்சு, விஷன் போச்சு, அடையாளம் போச்சு. கடைசியில் டம்மியா நிற்கிறான். வேடிக்கை காட்ட அவனை கொண்டு வாருங்கள் பெலிஸ்தியர் முன்னாடி. ஆபிரகாம் சோதமுக்கு வெளியே இருக்கிறான். பாவத்துக்கு வெளியே இருக்கிறவன் என்னைக்குமே சத்துருவை துரத்துறவனா தான் இருப்பான். சத்துருவால துரத்தப்பட மாட்டான். ஆபீஸுக்கு ஒரு போன் வந்துச்சு. ஒரு வாலிப பிள்ளை கூட படிக்கிற இன்னொரு வாலிப பிள்ளையோடு இப்படிப்பட்ட உறவில் இருக்கிறதா? இதெல்லாம் எங்கேயோ ஒரு காலத்தில் கேட்டுட்டு இருந்தோம், இப்போ இங்க கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம சுத்தி நடக்குது. அதாவது அந்த சோதமுக்குள்ள ஒரே ஒரு விசிட் தான் பண்ணாருங்க. சான்ஸ், லோத்துக்கு மட்டும் சான்ஸ் கொடுத்துட்டு அப்படி எரிச்சாரு பாருங்க அந்த பட்டணம். இன்னைக்கு அங்க குடியிருப்பு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது. எந்த அளவுக்கு வரும், இறங்கி வந்து எரிச்சிட்டார். இதெல்லாம் அருவருக்கக்கூடியது. உன் தேவன், நம் தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இவன் சோதோமுக்குள்ள இருக்கிறான். எப்படி லோத்து நீ நீதிமானா இருந்துட்டு தெரிந்தெடுத்து போன? நான் தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ணல, ஆனா நீ தோக்குறல. என் கூட இருக்கிற இப்படிப்பட்ட, நான் அன்பா சொல்றேன் தங்கச்சி, தம்பி, நீ தப்பு பண்ண மாட்ட, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட லைன்ல இருக்கிறாங்கன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வேண்டாம். கட் பண்ணலன்னா அவன் தோக்கும் போது நீ தோப்ப. எழுதி வச்சுக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி பண்றாங்க. நீ நீதிமான், நான் நீதிமான், நீ எதுக்கு அங்க இருக்கிற? நீதிமானுக்கு சோதமுக்குள்ள என்ன வேலை? நீ வெளியே வந்திருக்கணுமே. நீ தப்பு பண்ண மாட்ட, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல இருக்கிறவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், அந்த சர்க்கிள்ல நீ இருக்கக்கூடாது. நாளைக்கு தேவ கோபம் வெளிப்படும் போது நீயும் பாதிக்கப்படுவ. அந்த அளவுக்கு இந்த தேசம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஏன் இந்த அளவுக்கு பாவம் தலைவிரித்து ஆடுகிறது என்றால், சாத்தானுக்கு தெரியும் கொஞ்ச காலம்தான் இருக்கு, நியாயம் தீர்க்கிறவர் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக அநேகரை தன்வசப்படுத்துவதற்கு பிசாசானவன் அநேக மாய வலைகளை, இந்த சோதம தூரத்திலிருந்து லோத்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. கொண்டு வந்து உட்கார வச்சு வாதிக்கிறான். நாலாவது, இந்த ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் பலிபீடம் கட்டுவான். லோத்து எங்கேயாவது ஒரு பலிபீடம் கட்டினானா? இல்ல. அதன் அர்த்தம் என்ன? எல்லா இடத்திலும் ஆபிரகாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். நீ விழாம இருக்கணும்னா சர்ச்சில் மட்டும் இல்லை, உன் வீட்டில் மட்டும் இல்லை, ஸ்கூல்ல, காலேஜில், ஃப்ரெண்ட்ஸு கூட நீ டூரு போறியா, அங்கே ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுன்னு என்ன? சில காரியத்தில் நீ இன்வால்வ் ஆகக்கூடாது. கூடாது. இல்லை இல்லை, நான் இதிலலாம் செய்ய மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூடுவாங்க, வா தியேட்டருக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா சிரித்து பேசிட்டு
ஃப்ரெண்ட்ஸ் தியேட்டருக்கு போகிறேன், இல்லை நான் வரமாட்டேன், இல்லை இதான் நீ பலிபீடம் கட்டணும். அந்த இடத்து பலிபீடத்தில் வெட்டப்படும் இல்லை சில ஆசைகள், அந்த இடத்துல உடனே பலிபீடத்தை கட்டிடு. ஆபிரகாம் எங்கே போனாலும் பலிபீடம் கட்டுவான். ஏன்னா அந்த இடத்துல நான் மட்டும் இருக்கக்கூடாது, கர்த்தர் இருக்கணும். ஆபிரகாம் எங்கேயுமே தோக்கலை. லோத்து போற இடத்துல எல்லாம் ஒரு இடத்துல கூட பலிபீடம் கட்டல, தோத்துட்டான். நீ இருக்கிற இடத்துல இன்னைக்கு நீ இருக்கிற இங்கே நீ கட்டுவ. ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற உன் வீட்டில் கூட நீ பலிபீடம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீட்டில் இருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீ ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற, ஹாஸ்டலில் தனியாக இருக்கிற, உனக்கு ஒரு பலிபீடம் அங்கே இருக்கா? உறுதியான தீர்மானம், இருதயம் பலிபீடமாகட்டும். பலிபீடத்தில் என்னை பரணே. இந்த ஆபிரகாம் ஜெயிக்கிறான். 5 ராஜாக்கள் தோற்ற இடத்துல ஆபிரகாம் ஜெயிக்கிறான். எல்லா இடத்துலயும் பலிபீடம் கட்டும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட், ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். உன் வாழ்க்கையில ஒரு பலிபீடத்தின் அனுபவம் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற, அதனால என்ன பண்ணுவாங்க, ஒன்னு ஒதுக்குவாங்க, ஒதுக்கட்டும். நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் என்ன கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களா சொல்லிடுவாங்க, ஏய் அவனுங்க சில டைம் தியேட்டருக்கு போவானுங்க, அவனுங்களா சொல்லுவாங்க, ஜான்சன் வரமாட்டான், அவனை கூப்பிடாது. ஆனால் என்னையும் லீவ் போட சொல்லுவானுங்க. நாளைக்கு பிரின்சிபாலுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது போய் நிற்கணும். ஆனால் கூட மாட்டானுங்க, கூட மாட்டாங்க. ஒரு வாட்டி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு தவறான ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அந்த இடத்துல போகிறேன். என்னடா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதில் நல்ல ஜாலியாக பேசி பழகிறவங்க. இத்தனைக்கும் எனக்கு அப்போ ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பாஸ்டர் பயங்கர அடையாளம் மட்டும்தான், ஒரு ரட்சிப்பு. என்னடா பார்க்குறீங்க அப்படி சும்மா கேஷுவலாக சொன்னேன். ஒருத்தன் அழுதுட்டான். அவன் என்னை விட இடிதடிவ மாதிரி இருப்பான். அவனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. சாரிடா சாரிடா, நீ ஏன்டா என்கிட்ட சாரி கேட்குற? என்னடா பார்க்குறீங்கன்னு தானடா கேட்டேன். இல்லைடா நீ என்கிட்ட பழக மாட்டியா, இனி என்கிட்ட பேச மாட்டியா அப்படி வந்துட்டானுங்க. இத்தனைக்கும் நம்ம அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக ஒரு அடையாளத்தை மெயின்டைன் பண்ண வச்சார். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடு, இவன் பலிபீடம் கட்டி இருக்கிறான், இதை தாண்டி வரமாட்டான். இந்த காரியத்துக்கு இவனை கூப்பிட கூடாது, கூப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ரொம்ப வற்புறுத்தினா நம்மளை மாத்திருவான், நம்மளை தியேட்டருக்கு போக விட மாட்டான். ஆனால் அவன்கிட்ட கேட்காம போயிடும். காலேஜில் ஸ்கூல்லலாம் என்னை சுற்றி தான் இருப்பானுங்க பசங்க. அப்படி இதை பேசிகிட்டு இருப்போம். சில மேட்ரு பேசும்போது அவங்கள தனியாக இருப்பாங்க. நான் போகும்போது ஜான்சன் நீ வராத அப்படிம்பாங்க, நீ வராதம்பாங்க. அப்போ நான் பலிபீடம் நானாக கெட்டல, ஆண்டவர் அப்படி கெட்ட வச்சுட்டாரு சில காரியத்துக்கு. அப்படி நீ கட்டிட்டேன்னா ஆமென். தேவனுக்கு மகிமையா என்னை தாழ்த்து சொல்கிறேன். ஸ்கூலில் என் கூட படித்த பையனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும், காலேஜில் என் கூட படித்த என் ஃப்ரெண்டுக்கும், காலேஜில் எனக்கு சீனியராக படித்த சகோதரர், இவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கு தெரிஞ்சதை விட ஸ்கூலில் படித்த என் ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியும், அதை விட காலேஜில் என் கூட 4 வருஷம் இருந்தவனுக்கு என்னை பற்றி தெரியும். அப்போ நான் பாஸ்டராட்டெலாம் போகலை. நான் பாஸ்டர் பையன்னு எந்த அளவுக்கு காட்டக்கூடாதோ கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க பாஸ்டருடைய பையன். ஆனால் ஆண்டவர் மாற்றினார். கிருபை. நம்ம லைஃப்பில் ஒரு பலிபீடம் வேணும். இது தாண்ட மாட்டேன், அவ்வளோதான். லோத்துக்கு அது இல்லை. உன் லைஃப்பில் ஒரு பலிபீடம் இருக்கா தம்பி? பலிபீடம் என்னன்னா இதில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்.
ஆபிரகாம் போகிற அந்த இடத்துல தான் காடுக்கு ப்ரையாரிட்டி, கர்த்தருக்கு முக்கியத்துவம். புதுசா காலேஜ் போற பிள்ளைங்க இருக்கிறீங்க, இதெல்லாம் மனசுல வச்சிருங்க. ஐந்தாவதாக, ஆபிரகாம் தேவனோடு உறவில் இருந்தான். லோத் அப்படி இருந்ததாக பைபிள்ல இல்லை. லோத்துக்காக ஆபிரகாமுடைய ஜெபம் தான் இருந்ததே தவிர 19வது அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதர்களை பார்த்தபோது காலில் விழுந்து வருந்தி கேட்டான், அவ்வளவுதான். அதை தாண்டி லோத்து தனியா தேவ சமூகத்தில் போய் இருந்து ஆண்டவரே அப்படின்னு சொன்னதாகலாம் சரித்திரம் இல்லை. பர்சனல் ப்ரேயர் லைஃப் ஆபிரகாமுக்கு இருந்தது, லோத்துக்கு குடும்ப ஜெபம் மட்டும் இருந்தது. அதாவது ஆபிரகாம் பண்ணும்போது கூட போய் உக்காந்துருவார், சர்ச்சில் மீட்டிங் நடக்கும்போது வந்து உக்காந்துருவோம், வீட்டில் ப்ரேயர் நடக்கும்போது வந்து உக்காந்துருவோம். ஆனால் பர்சனலாக இல்லை. பர்சனல் ப்ரேயர் லைஃப் உனக்கு இல்லைன்னா நீ தோத்துட்ட. பர்சனல் ப்ரேயர் லைஃப் உனக்கு இருக்குன்னா நீ ஜெயிச்சிட்ட. லோத்து யார்கிட்ட தோற்றானோ அவர்களை ஆபிரகாம் ஜெயிக்கிறான். நம்ம இப்போ ஜெபம் பண்ண போறோம். தம்பி தங்கச்சி ஆன்லைன்ல கூட பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஆமென். பிள்ளைங்க எல்லாம் முடிஞ்ச முழங்கால் போடுறீங்களா? பெரியவங்க உட்காந்துருக்காங்க. இல்லை நாங்களும் வாலிபர்கள் என்ற உணர்வு இருந்தால் நீங்களும் போடலாம். எல்லாரும் நம்ம ஒரு 5 to 10 minutes இந்த மீட்டிங் முடிக்க போகிறோம். ஆனால் இப்போ நீ ஜெபம் பண்ணுற ஜெபம் உன்னை தூக்கிவிடும். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் யாரும் எங்கேயும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போடு, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நட. நான் 1-2 கேள்விகளை மட்டும் உன்னிடத்தில் கேட்கிறேன். உன்னை நான் கம்பல் பண்ணலானா? நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. நீ ஜெயிச்சிட்டேன்னா அவர் மகிமைப்படுவார். நீ தோத்துட்டேன்னா சாத்தான் சிரிப்பான். ஆண்டவர், நான் விரும்புகிற வாழ்க்கை வேண்டாம், நீர் விரும்புகிற வாழ்க்கை. என் கண் விரும்புகிறதே அல்ல, நீர் ஆயத்தம் பண்ணினது. இதுதான்ப்பா நான் பார்க்கணும், அதுதான் எனக்கு வேணும். நானா என் லைஃப்பை தெரிந்தெடுக்க கூடாது, நீங்க தான் ஏற்படுத்தணும். என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். நான் தோற்று உமக்கு முன்பாக நிற்க முடியாதவனாய் போகாதபடிக்கு ஜெயித்து உங்களை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த ஆபிரகாம் போற இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டிட்டான். நான் சர்ச்சில் கட்டிட்டேன், வீட்டில் கட்டிட்டேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் கெட்டல. கண்ட்ரோல் மீறி போறேன். அவங்க கூட எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறேன். திருப்பி சர்ச்சில் ஒழுங்கா இருக்கிறேன். ஏன்னா சர்ச்சில் நான் பலிபீடம் கட்டி இருக்கிறேனே. எல்லா இடத்திலும் அப்பா, நீர் விரும்பும் வாழ்க்கை என்ன நான் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றேன்ப்பா அப்படி சொல்ற பிள்ளைங்க மட்டும் உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க.
ஒருவேளை லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தது போல நீங்க எதையாவது பார்த்து வைப்பீங்கன்னா அது வேண்டாம்ப்பான்னு ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லுங்க. அது வேண்டாம்ப்பா, நீர் காண்பிக்கிறது தான் எனக்கு வேண்டும். என் லைஃபை நான் டிசைட் பண்ணக்கூடாது, நீங்க தான். நான் தோற்க கூடாது, நான் தோற்க விரும்பல. நான் உங்க சமூகத்தில் வந்து என்னை ஆராதிக்க வச்சிருக்கிறீங்க, நான் தோற்று போயிடக்கூடாது. உண்மையா ஜெபம் பண்ணு தங்கச்சி. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு நீ உன்னை விட்டு கொடுத்துட்டேன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும். இன்னைக்கு நீ சந்தோஷம் நினைக்கிற தெரியுமா? அது கிடையாது சந்தோஷம். கர்த்தர் உனக்குன்னு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கிறார் பாரு, அதுதான் சந்தோஷம், அதுதான் மேன்மை, அதுதான் ஆசீர்வாதம். எனக்கு அதுதான் வேணும் ஆண்டவரே. லோத்த மாதிரி தோற்றுட்டு நான் இருக்கக்கூடாது. தோற்றவன் மீண்டும் சோதம்ல தான் இருக்கிறான். ஆனா ஜெயித்த ஆபிரகாம் சோதம் விட்டு வெளியே வரான். ஜெயிக்கணும்பா, ஜெயிக்கணும் ஆண்டவரே. அப்படியே அர்ப்பணிப்போடு 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. I surrender all. I surrender all to thee, my I surrender. மறுபடியும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி பிள்ளைங்க சொல்லுங்க சத்தமாய். கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணு தம்பி, நீ ஜெயிக்க போற. ரமம் ராத்தனமம் ரே ஆல் டு தி மை. எஸ் ஐ சரண்டர். மறுபடி இந்த வார்த்தையை ஒரு 4-5 தடவை ரிப்பீட் பண்ணுங்க சத்தமாய். எஸ் சேமா கரா ரிமம் ரோலா பப்ரோ தனரா. All to thee, my blessed Savior. Shakara bala badabra bala baraba. Rimam rama ma selere. Rima mama ஒரு விஷயம் கூட இன்னும் சத்தமாய் I surrender all. Jesus. Amen. Yes. Orala magadano. கடைசியா ஒரு விஷயம் கூட 2 கைகளை உயர்த்தி சத்தமாயா. ஒவ்வொரு கரத்தை பிடிச்சிருங்கப்பா. ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே. All to thee, my blessed Savior. All to thee, my. அப்படியே எழும்பி நில்லுங்க தேவ சமூகத்துல. We bless your name, Jesus. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை உங்களிடத்துல எதிர்பார்த்து கேட்க விரும்புகிறார். உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு பலிபீடம் உன்னால கட்ட முடியுமா? சில காரியத்துக்கு நான் சொல்லணும். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் உனக்கு மேன்மையா, முதன்மையா, முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறாரா? ஆண்டவரே,
இதுவரை நான் அப்படி செய்யல, ஆனா இன்னைக்கு நான் அந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். சர்ச்சில் மட்டும் இல்ல, என் வீட்டில், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்ன நீங்க எங்கெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ, நான் எங்கெல்லாம் போறேனோ எல்லா இடத்துல ஒரு பலிபீடம் இருக்கும்பா, ஒரு பலிபீடம் இருக்கும்பா. அப்படி உண்மையாய் தீர்மானம் எடுக்கிற பிள்ளைங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அவங்களுக்காக செபிக்க வரும். எதுக்கு கையை உயர்த்திருக்கிறோன்னு தெரியும்ல, நிச்சயம் இருக்குல்ல. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, உன்னால எந்தெந்த இடத்துல ஒழுங்கா இருக்க முடியல அந்த இடத்துல பலிபீடம் கட்டணும். உன்னால எந்தெந்த இடத்துல ஒழுங்கா இருக்க முடியலையோ அந்த இடத்துல பலிபீடம் கட்டணும். நீ வாயை திறந்து இப்ப ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவரே, இந்த இடத்துல இனி நான் நோ சொல்லி பழகணும்பா, நான் நோ சொல்லணும், நான் நோ சொல்லணும். சிலர் சிரிக்கலாம், சிலர் ஒன்னு அன்ஃப்ரெண்ட் பண்ணலாம், அதை நீ ஒரி பண்ணாத, அதை நினைச்சு ஒரி பண்ணாத. ஆனா சில காரியத்துக்கு நீ நோ சொல்லிட்டேனா பரலோகம் உன் காரியத்துக்கு எஸ் சொல்லும். நீ சில காரியத்துக்கு நோ சொல்லிட்டேனா பரலோகம் உன் காரியத்துக்கு எஸ் சொல்லும். பரலோகம் உனக்கு நோ சொல்லக்கூடாது. அப்படியே கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்துல, ஆண்டவரே, தீர்மானத்தோடு உங்க சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை நீராட்கொள்வீராக. ஆபிரகாமை போல இந்த பலிபீடம் கட்டணும். கர்த்தருக்கு முக்கியத்துவம். சபையில, வீட்டுல மட்டும் இல்ல, எங்க போனாலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம். கர்த்தரை மறந்தோ கர்த்தரை விட்டோ எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடாதபடி உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து முத்திரை போட்டு காப்பீராக, பாதுகாப்பீராக, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். அப்படி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக எல்லா பிள்ளைகளை உயர்த்தி, I surrender, Amen, all to thee my பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளை உங்க சமூகத்தில் கொண்டு வந்தீங்க. பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க. அநேகரை ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்க வைத்தீங்க. நீங்க பேசுனீங்கப்பா, நீங்க பேச வச்சீங்க. ஒருத்தனால ஜெயிக்க முடியல, ஒருத்தன் வந்து ஜெயிக்கிறான். நம்முடைய பிள்ளைங்க அந்த தோற்ற கூட்டத்தில் இருக்கக்கூடாது, ஜெயித்தவர்கள் வரிசையில் இருக்கணும். இவர்களை குறித்து நாளைக்கு சரித்திரம், இவன் தோற்றவன், இவன் தோற்றவா, இவனால இந்த குடும்பம் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கி, இவளால தலை குனிஞ்சு நிக்குது, சபை இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கி, ஆண்டவர் இன்னைக்கு வருத்தப்படுறார். இப்படி ஒரு நிலைமையில ஒருவரும் இருக்கக்கூடாதுப்பா. நீங்க நடத்துங்க, உங்க சித்தம் பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேறணும். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் இந்த பலிபீடம் கட்டப்படுவதாக. எங்களுக்காய் திரு ரத்தம் சிந்தினவரே, விசுவாசத்தினாலே உமது ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல தெளிக்கிறேன், உம்முடைய பிள்ளைங்க மேல தெளிக்கிறேன். சுத்திகரியோ, சுத்திகரியோ, சுத்திகரியோ. உமக்கு உகந்தவர்களாய் நிறுத்தும். ஆபிரகாமை போல ஜெயிக்கணும். லோத்து தோத்த இடத்துல, 5 ராஜாக்கள் தோற்ற இடத்துல உம்மை, உம்மோடு உறவுல உமக்காய் நின்று ஆபிரகாம் ஜெயித்தானே. உடைய பிள்ளைங்க ஜெயிக்கணும். மற்றவர்களால் எழும்ப முடியாத, ஜெயிக்க முடியாத காரியத்தை உங்க பிள்ளைங்க ஜெயிப்பார்களாக. கிருபையை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, இவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதாக. இவர்கள் நிமித்தம் இவர்களுடைய குடும்பம், சபை, ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே, இது 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 கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லத்தக்கதா இவருடைய வாழ்க்கை மேன்மை அடைவதாக ஆளுகை செய்யும். சத்துரு இவங்க எல்லைக்குள் நெருங்காதபடிக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னீரே, I am your shield and your very great reward. நான் உனக்கு கேடகமும்
மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று. ஆண்டவரே, அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பீராக. இவர்களை உங்க அரவணைப்புக்குள்ள, உங்க பாதுகாப்புக்குள்ள வைத்து ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், விசேஷம் அருமையான வாலிப பிள்ளைங்க ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென்.